வணக்க மக்களை, சற்று முன் வெளியான மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதிமுகவிலிருந்து விலகி தாவைக்கால் இணைகிறாரா முன்னாள் அமைச்சரான செல்லூர் ராஜா? வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்திலே நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தமிழக அரசியலிலே மாற்றமெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் அதாவது தமிழகத்திலே 50 ஆண்டு காலத்தான அரசியல் அனுபவம் கொண்ட இரு பெரும் திராவிட கட்சியான திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளை பின்னுக்கு தள்ளி தாவைக்கா தமிழகத்தில் ஒரு மிக பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்திருக்கிறதா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில். அதனைத் தொடர்ந்துதான் 108 இடங்களை பிடித்து தாவைக்கா அதாவது ஆட்சியை பிடித்திருக்கிறது. இந்த வகையில்தான் அதாவது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட அதிமுகவின் உட்கட்சி பிளவு நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. அந்த வகையில்தான் அதிமுகவிலிருந்து பல்வேறு எல்லாம் அதாவது மாற்றுக் கட்சியில் இணைவது என்பது கண்டிப்பாக கூடிய விரைவில் அதிக அளவில் காணப்படும் சூழல்தான் தமிழக அரசில் நிலவு கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் அடுத்தடுத்து விலகி வரும் நிலையில்தான் நீங்களும் கட்சியை விட்டு விலகிறீர்களா என செய்தியாளர் கேள்வி எழுப்புக்கு அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான செல்லூர் ராஜ் அவர்கள் தனது சிரிப்போடு ஒரு பதிலை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதாவது செய்தியாளர் இந்த கேள்வி கேட்டதும் சிரித்துக்கொண்டே தனது இரு விரல்களையும் உயர்த்தி இரட்டை இலை சின்னத்தை காட்டியிருக்கிறார் செல்லூர் ராஜா. அதிமுகவை கண்டிப்பாக நான் தொடர்வேன் என்பதை வார்த்தையாக கூறி உணர்ச்சியப்படுத்தியிருக்கார். அதாவது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதவி விலக வேண்டும் என்று அதிமுக எம்பி இன்பதுரை கூறியதும் பற்றிய மதுரை மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவரும் அனைத்து விளையாட்டு சங்கத்தின் கூட்டமைப்பு தலைவருமான சோலைராஜிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு கூட பதிலளித்து அவர் அதிமுக எம்பி இன்பதுரை கருத்துக்களை கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். இது அதிமுக வட்டாரத்தில் சர்ச்சையாக கிளப்பியதும் அவர் அதிமுகவிலிருந்து விலகி கண்டிப்பாக கூடிய விரைவில் தாவைக்காவில் அவர் தாவ போகிறார் என்ற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்தான் மதுரை மாவட்ட அதாவது அதிமுக அலுவலகத்தில் இன்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்கள் மதுரை மாநகராட்சி எதிர்க்கட்சி குழு தலைவர் சோலைராஜன் ஆகியோர் செய்தியாளர் சந்தித்திருக்கிறார். அப்போது 2 நாட்களுக்கு முன்பாக விளையாட்டு வீரர்கள் கூட்டமைப்பு சார்பில் செய்தியாளர் சந்தித்து பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியதற்கு தொடர்ந்து பேசிய செல்லூர் ராஜா செய்தியாளர் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். அப்போது அவர் சோலைராஜன் விளக்கம் குறித்து பதிலளிக்க மட்டுமல்ல, இந்த செய்தியாளர் சந்திப்பை என கூறியும் மற்ற கேள்விகளை அவர் தவிர்த்திருக்கிறாராம். இந்த நிலையில் தான் நீங்களும் தாவைக்கால் நிறுவதாக தகவல் வெளியாகி வருகிறது என நிருபர் கேட்ட கேள்விக்கு தனது கைவீரர்களை இரட்டை இலை தூக்கி அவர் காமித்திருக்கிறார். அதாவது தனது வாய் வார்த்தை சொல்லாமல் கைகளின் சைகளை மட்டுமே நான் எப்பொழுதும் இரட்டை இலை தான் தொடர் என்று மூத்த அமைச்சரான அதிமுகவின் அதாவது செல்லூர் ராஜ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுகவில் முக்கிய நிர்வாகிகள் பலரும் அடுத்தடுத்து விலகி வரும் நிலையில் நீங்களும் கட்சி விட்டு விலகிறீர்களா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு முன்னாள் அமைச்சரான செல்லூர் ராஜா அந்த தகவல் எதுவும் உண்மையில்லை, நான் கண்டிப்பாக எப்பொழுதுமே அதிமுகவில் தான் தொடர்வேன் என்பதை உணர்ந்த விதமாக இரட்டை விலையை காட்டியிருக்கிறார் செல்லூர் ராஜா. இதனைத் தொடர்ந்தான் அதாவது அதிமுகவில் தொடர்ந்து விலகலும் மற்றும் மாற்றுக் கட்சிகள் இணைவது என்பது தொடர்ந்து நடைபெற்றிருக்கும் சூழல்தான் எடப்பாடிக்கு ஒரு பேரதிர்ச்சியாக இருக்கக்கூடிய செயல்கள் தான் அதிக அளவில் காணப்பட்டு வருகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.